அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்குரிய கெஸ்ஸிங் எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம முந்தானத்து என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 9 ரிசல்ட்டு. 8 to 9 ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம ஆல் போர்டில் 8 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். 3 வந்து பி போர்டில் எதிர்பார்த்தோம், ஆனால் 2 வந்துருச்சு. ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 8 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கும்போதே கீழே வந்து ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் காமிச்சிச்சுன்னா அந்த ஹைப்புங்கிற பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதை வந்து கிவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலை இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் அந்த ஹைப்புங்கிற பட்டன் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸு கீழே தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் மேலே அல்லது கீழே தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தெளிவாக. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி எப்படி இருக்குது பார்ப்போம். கேரளா மற்றும் டிஎர் கிடைக்கிது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்ப்போம். 7 9 இந்த இடத்துல 8க்கு 4 அப்படிங்கிறது 9க்கு 5, ஸோ 795. அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 8க்கு 4 2க்கு 1, 8க்கு 4 அப்படிங்கும்போது 9க்கு 5. ஸோ 795 நம்மளுக்கு இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 715415 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2க்கு 5 அப்படின்னா 8க்கு வந்து 1 199 அப்படிங்கிறது கிடைக்கிது. சொல்லப்போனால் இங்கே 2க்கு 5ங்கும்போது நம்மளுக்கு 1 வந்து லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் அப்படிங்கும்போது 2க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 9 அப்படின்னா 2 அப்படிங்கும்போது 8க்கு 2 அப்படிங்கும்போது 9க்கு வந்து 25 2க்கு 5 அப்படின்னா 8க்கு 1, ஸோ 199 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த 29க்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 40 இருக்குது. ஸோ அது வந்து நான் பிசியில் நம்ம ஜஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் பார்ப்போம். பிசியில் வந்து 40 அப்படிங்கிறது பார்ப்போம். சரிங்களா? பிசியில் வந்து 40. ஸோ அதே மாதிரி 40 அப்படிங்கும்போது சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் இந்த சேட்டில் நம்மளுக்கு எடுத்தது இந்த 3 செட்டு நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 824 இருக்குது. 824 அப்படிங்கும்போது 11 4க்கு 7 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9க்கு 2, ஸோ 112 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. 112 அப்படிங்கிறது கிடைக்கிது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த சாட்லேயே மற்றபடி வேறு எங்கேயாச்சும் அந்த 229 அப்படிங்கும்போது எங்கேயாச்சும் 8 to 9 229 அப்படிங்கிற மாதிரி பேரில் எங்கேயாச்சும் பாஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல 2க்கு 4 2க்கு 6 9க்கு 2 2க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 8க்கு வந்து 0, ஸோ 0 62 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வேறு எங்கேயாச்சும் இருக்கா இந்த பாருங்கள் 29க்கு 75 அப்படிங்கிற மாதிரி அந்த 75 அப்படிங்கிறதையும் நம்ம ஜஸ்ட்டு நோட் பண்ணி பார்ப்போம். அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சூட்டாக இருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த இடத்துல 29க்கு 75 இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 0 இருக்குது. அதாவது இந்த 2 சைட்லேயுமே இருக்குது. ஸோ இதுபடி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிற 75 அப்படிங்கிறது நம்ம கெஸ்ஸிங்கில் பார்ப்போம் ஜஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு இப்போ இதுலேருந்து கிடைச்சது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மொத்தம் 5 செட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 795 415 199 112 062 1 2 3 4 5. அதேமாதிரி நம்மளுக்கு இங்கே பிசி அப்படிங்கும்போது 40 75 0 இப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு அதிகப்படியாக வந்து நம்மளுக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஏ போர்டில் நம்மளுக்கு அதே மாதிரி இங்கே பி போர்டில் அதே மாதிரி இங்கே சி போர்டில் அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடு இல்லை இந்த சைடு அப்படி, அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட் அப்படிங்கிறத மாதிரி தான் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுபடி நம்ம கெஸ்ஸிங் எடுக்கும் போது அதிகபட்சமாக எந்த போர்டில் இந்த போர்டில்னா அப்போ இந்த போர்டில் எப்படி நிறைய வருது, இந்த போர்டில் என்ன வருது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத சும்மா பார்த்தோம்னா 795 இருக்குது, 415 இருக்குது, 199 இருக்குது, 112 இருக்குது, 062 இருக்குது. சரி, இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம எப்படி பேட்டர்னை பார்ப்போம்னா இப்படியும் பார்ப்போம் இப்படியும் பார்ப்போம். அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு
இங்கே வந்து நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே 1 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஏ போர்டில் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ஸிங்கில் பார்ப்போம். இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து பி போர்டில் பார்த்திங்கன்னா 1 1 1 1 2 தடவை இருக்குது, 9 9 2 தடவை இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா 1ஐயும் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி 1க்கு 1 ஏ போர்ட்லையும் 9 அப்படிங்கிறது பி போர்ட்லையும் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல 5 2 தடவை இருக்குது, 2 2 தடவை இருக்குது. அப்படிங்கும்போது நான் 1 1 5 1 9 5 அப்படி இல்லைன்னா 1 1 2 1 9 2 அப்படிங்கிறதையும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ சொல்ல போனால் இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4 செட்டு நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம கிடைக்கிது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது அப்படியே நம்ம வந்து இங்கே இந்த சைடில் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு, அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு. ஏன்னா பாக்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளாக நம்ம எடுக்கலாம், ஆனாலும் பரவாயில்ல. இப்போ ஜஸ்ட் டேரெக்டாக நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 கிடைக்கிது. ஸோ இந்த இடத்துல நான் ஏ போர்டு 5ன்னு கணக்கு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி போர்டில் இங்கே இருக்கிற 1 இங்கே இருக்கே 1 இருக்குது. அப்படிங்கும்போது கணக்கில் இது பண்ணுறேன். அதே மாதிரி 5 1 1, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 1 1 5 9 1, அதே மாதிரி 2 1 1, அதே மாதிரி 2 9 1. ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து கிடைக்கிறது மொத்தம் பார்த்திங்கன்னா 4 4 8 செட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த 8 செட்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் என்ன மாதிரி கிடைக்கிது அப்படிங்கிறது பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கேருந்து என்ன கிடைக்கிது அப்படின்றது 115 195 112 192 511 591 211 291. அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு இதில் வந்து கிடையாது. மொத்தம் வந்து 6 2 8 செட்டு கிடைக்கிது. இதை நம்ம டைரெக்டாக அப்படிங்கிறது பார்க்காம நம்ம ஜஸ்ட்டு பாக்ஸ் அப்படிங்கிறத பார்க்காம நம்ம டைரெக்டாகவே பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம அதிகப்படியாக இந்த போர்டில் என்ன வந்திருக்குது, ஸோ இந்த போர்டில் வரும்போது நம்மளுக்கு எப்படி இங்கே ஃபுல்லாக வருது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது இப்படி தான் நம்ம கெஸ்ஸிங்கில் கிடைக்கிது. இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முதல்ல இங்கே வந்து 6 2 8 செட்டு கிடைக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏபிசியில் பார்க்குறோம். ஓகே, இப்போ ஏபிஏசிபிசினா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஸோ ஏபிஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து காமனாக என்ன இருக்குது அப்படின்னா 1 1 இருக்குது, 5 1 இருக்குது, 1 5 இருக்குது, அதே மாதிரி 1 9 9 5 1 2 1 1 5 9 2 1 2 9. ஸோ இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 மொத்தம் 4 3 7 10 செட்டுங்கிறது இந்த ஏபிஏசிபிசியில் இந்த கெஸ்ஸிங்கில் வரும்போது நமக்கு இந்த கெஸ்ஸிங்கில் எப்படி வருது அப்படிங்கிறது ஏபிஏசிபிசியில் தனியாக பார்க்குறோம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னா ஆல் போர்டில் 1 5 அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5 2 அப்படிங்கிறது வருது. எப்படி நம்ம பார்த்தாலுமே 5 2 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி வருது. எவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்களும் கெஸ்ஸிங் பண்ணி பாருங்கள். நம்ம இது வந்து முழுக்க ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே. அதனால் நீங்களும் ஜஸ்ட்டு கெஸ்ஸிங்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இது மூலியமாக பார்த்துக்கலாம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.